பிளாக் மணியை ஒயிட் மணியாக்க உதயநிதி போட்ட பிளான். கிடுக்குப்பிடி விசாரணையில் விஷாகன் அவுட் பண்ணிய சீக்ரெட். காலியாக போகும் ரெட் ஜெயின் மூவிஸ், டான் பிக்சர்ஸ். தெரித்து ஓட்டம் பிடிக்கும் நடிகர்கள். வணக்கம் நண்பர்களே. டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவதற்கு முகாந்திரமாக அமைந்த 2 விஷயங்கள் என்னவென்றால், இந்த துறைக்குள் ஏகப்பட்ட ஊழல் நடக்கிறது. அந்த ஊழல் பணமெல்லாம் எங்கே போகிறது, யாருக்கு போகிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த விசாரணையை தொடங்கினார்கள். குறிப்பாக டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்கிறது என்பது ஊருக்கே தெரிந்த விஷயம். அதனால்தான் விசாரணை நடத்த போகிறார்கள் என்றதும் அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தடை கேட்டு நீதிமன்றங்களுக்கு ஓடினார். உண்மையிலேயே ஊழல் நடக்கவில்லை என்றால் தாராளமாக சோதனை நடத்தி கொள்ளுங்கள் என்று உதார் விட்டிருப்பார். ஏகப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால்தான் அவர்கள் டாஸ்மாக் துறைக்குள் போகக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு சென்று தடை கேட்கிறார். அதோடு சோதனை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டது ஏன் என்று கேட்டால், அன்றைய தினம் வாதாடிய அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சரியான பாயிண்டை எடுத்து வைக்கவில்லை. அவர் சரியான விஷயங்களை எடுத்து வைத்திருந்தால் கண்டிப்பாக டாஸ்மாகில் சோதனை நடத்த தடை போட்டிருக்க மாட்டார்கள். அதே சமயம் டாஸ்மாக் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் சில கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்து நீதிபதியை இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டார். அதன் காரணமாகவே அவர் என்ன கோரிக்கை வைத்தாரோ அதன்படி டாஸ்மாகில் சோதனை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டது. ஆனால் இந்த தடையானது நீடிக்குமா என்றால் அது கிடையாது. ஜூன் மாதம் கண்டிப்பாக இது நீக்கப்பட்டுவிடும். அந்த அளவுக்கு அமலாக்கத்துறையானது இதுவரை தாங்கள் சேகரித்த அனைத்து ஆதாரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போகிறது. முக்கியமாக இந்த டாஸ்மாக் துறையில் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் செய்து பல துறைகளில் முதலீடாக செய்யப்பட்டு வருகிறது. அதைதான் தற்போது அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளார்கள். அதில் ஒன்று, மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மூலம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து வருகிறார்கள். அது பல ஆயிரம் கோடி அப்படியே ஒதுங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் தனது பங்குக்கு வரும் டாஸ்மாக் ஊழல் பணத்தை சினிமா துறையில் இறக்கி விடுகிறார். இதற்கு முன்பு ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் பல படங்களை தயாரித்தார். ஆனால் ஒரே நிறுவனத்தில் நிறைய படங்கள் தயாரித்தால் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதனால்தான் தங்களது உறவினரான ஆகாஷ் பாஸ்கர் மூலம் டான் பிக்சர்ஸ் என்கிற நிறுவனத்தை தொடங்க வைத்து பல படங்களை தயாரிக்க தொடங்கினார் உதயநிதி ஸ்டாலின். அதோடு டாஸ்மாக் வருமானம் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருந்ததால் இந்த படம் ரைடில் சிக்கிக்கொண்டால் பிரச்சனை கூடும் என்பதற்காகவே திரைப்படத்துறையில் முதலீடு செய்த அந்த பிளாக் மணியை ஒயிட் மணியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதனால்தான் ஒரே நேரத்தில் தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், அதர்வா என பல நடிகர்கள் நடிக்கும் படத்தை தயாரித்து வருகிறார் ஆகாஷ் பாஸ்கரன். இது எல்லாமே டாஸ்மாக் ஊழலில் தனக்கு வந்த பணத்தின் மூலம் உதயநிதி தயாரித்த படங்கள் தான். ஆகாஷ் பாஸ்கர் மூலமாக இவர் அந்த படங்களை தயாரித்து வந்தார். இதுதான் தற்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது. குறிப்பாக விஷாகனிடத்தில் விசாரணை நடத்திய போது இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ் ஆகியோருக்கு டாஸ்மாக் துறையில் என்ன சம்பந்தம் என்று அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய போதுதான் இவர்கள் உதயநிதியின் உறவினர், நண்பர் என்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இப்படி நடத்தப்பட்ட விசாரணையில் தான் உதயநிதி தானாக இதற்குள் வந்திருக்கிறார். அதையடுத்து உதயநிதியை நேரடியாக நெருங்க முடியாது என்பதனால்தான் சம்பந்தப்பட்ட ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ் இருவரையும் விசாரணை நடத்தி அவர்கள் மூலம் கிடைக்கும் ஆதாரங்களை வைத்து உதயநிதியை நெருங்கலாம் என்று அமலாக்கத்துறை திட்டமிட்டது. ஆனால் அவர்கள் இருவரும் வெளிநாட்டுக்கு சென்று தலைமறைவாகிவிட்டார்கள். இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றமும் டாஸ்மாகில் சோதனை நடத்த இடைக்கால தடை போட்டு விட்டார்கள். என்றாலும் தனி மனித விசாரணை நடத்தலாம் என்று கூறியுள்ளதால் இந்த 2 புள்ளிகளையும் தற்போது அமலாக்கத்துறை வலை போட்டு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ எப்படி செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவர் தம்பி அசோக் குமாரை திமுக புள்ளிகள் மூலம் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக வைத்திருந்தாரோ அதுபோன்று இப்போது இவர்கள் இருவரையும் தலைமறைவாக வைத்துள்ளாராம். ஆனால் இப்படி அவர்கள் தலைமறைவாக இருந்தால், குறிப்பாக ஆகாஷ் பாஸ்கர் வெளியில் வராமல் இருந்தால், அவர் தயாரித்திருக்கும் 4 படங்களும் கிடப்பில் போடப்படும். அந்த படங்களின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடந்தால் அதற்கான பணத்தை வெளியில் எடுத்துக் கொடுப்பது யார் என்று அமலாக்கத்துறை செக் வைப்பார்கள். அதன் காரணமாகவே தற்போது அந்த படங்கள் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடத்த முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றன. அதோடு மேற்படி படங்களில் நடிக்கும் நடிகர்களுக்கும் இப்போது பயம் வர தொடங்கிவிட்டது. குறிப்பாக ஆகாஷ் பாஸ்கர் உதயநிதி படத்தில் தான் டான் பிக்சர்ஸை தொடங்கி இந்த படங்களை தயாரிக்கிறார் என்பது சம்பந்தப்பட்ட நடிகர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்போது இந்த படங்கள் அமலாக்கத்துறையின் கவனத்திற்கு வந்துவிட்டால் மேற்கொண்டு இந்த படங்களின் படப்பிடிப்பு உடனடியாக தொடங்குமா, இல்லை நிறுத்தி வைக்கப்படுமா என்கிற சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இதுபோன்ற பிரச்சினைக்குரிய நிறுவனங்களின் படங்களில் நடித்தால் நாளை நம்மையும் அமலாக்கத்துறை குறிவைப்பார்கள். தங்களது வீட்டுக்கும் வந்து ரைடு நடத்தி ஒழுங்காக வரி செலுத்தப்படுகிறதா, கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்படுகிறதா என்று ஆராய தொடங்குவார்கள். அதனால் இதுபோன்ற நிறுவனங்களின் படங்களில் நடித்தால் நமக்கு ஆபத்து என்று அவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ், டான் பிக்சர்ஸ் நிறுவனங்களின் படங்களில் நடிப்பதற்கு பயப்படுவார்கள். அப்படி ஒரு நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது.
அதனால் இந்த அமலாக்கத்துறை சோதனை மூலம் இனிமேல் டான் பிக்சர்ஸ் மட்டுமின்றி ரெட் ஜெயின் மூவிஸ் தங்களை நடிப்பதற்கு அழைத்தாலே எந்த முன்னணி நடிகர்களும் செல்ல மாட்டார்கள். இவர்கள் கம்பெனி படத்தில் நடித்த நாளை நமக்கு சிக்கல் வரும் என்று ஓட்டம் பிடிப்பார்கள். இதன் காரணமாக இவர்கள் டாஸ்மாகில் ஊழல் செய்து சம்பாதிக்கும் பிளாக் மணியை ஒயிட் மணியாக்க முடியாமல் திண்டாடும் சூழல் ஏற்படும். அந்த வகையில் இந்த ரெய்டு காரணமாக உதயநிதியின் சினிமா முதலீடு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் ரெட் ஜெயின் மூவிஸ் படம் தயாரிக்கிறோம் என்று அழைத்தாலே முன்னணி ஹீரோக்கள் ஓடி ஒளிவார்கள். அதனால் டாஸ்மாக் ஊழல் படத்தை உதயநிதியால் பெரிய அளவில் சினிமாவில் முதலீடு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, ஒரே சாமி ஐயாதான், பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த 1 மாத காலமாகவே டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக தனது மகள் வழி பேரனான முகுந்தனை பாமகவில் இளைஞரணி தலைவராக நியமனம் செய்தார் டாக்டர் ராமதாஸ். அப்போதுதான் இதே பாமகவில் பல ஆண்டுகளாக கடுமையாக உழைக்கிற எத்தனையோ பேர் இருக்கும்போது முகுந்தனுக்கு கட்சிக்கு வந்து 6 மாதத்தில் இளைஞரணி பதவி கொடுக்க வேண்டுமா என்று வாக்குவாதம் செய்தார் அன்புமணி ராமதாஸ். அதிலிருந்து அவருக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே மோதல் வெடித்து வந்தது. அதையடுத்து டாக்டர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிய போது ஒரு 10 பேர் மட்டுமே ஆதரவாக இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் பக்கம் திரும்பி இருந்தார்கள். இதன் காரணமாக கட்சியின் சீனியர் புள்ளிகள் அன்புமணி ராமதாஸ் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இப்போதைக்கு டாக்டர் ராமதாஸே தலைவராக இருக்கட்டும், நீங்கள் செயல் தலைவராக இருங்கள் என்று அவரிடத்தில் பேசி சமாதானம் செய்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நீச்சல் குளத்தில் நீந்தி குளிக்கும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் டாக்டர் ராமதாஸ். குறிப்பாக சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை என்றும் அவர் அந்த வீடியோவுக்கு கேப்ஷன் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று வன்னியர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், கடந்த 1 மாத காலமாக எனக்கு இரவில் தூக்கமே வரவில்லை. நான் என்ன தப்பு செய்தேன்? எதற்காக என்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார்? அவர் என்ன சொன்னாரோ அதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் எனக்குள் ஒரு ஏராளமான கேள்விகள் எழுந்தன. இனிவரும் காலங்களில் ஒரு மகனாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றுவேன். எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதனால் இதில் வேறு யாரும் தலையிட வேண்டாம் என்று பேசிய அன்புமணி ராமதாஸ், தனக்கு பிறகு பேசியவர், நீங்கள் இருவருமே பெரிய சாமி சின்ன சாமியாக இருந்து தமிழ் சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று கூறிய போது இனிமேல் ஒரே சாமிதான், அது ஐயாதான் என்று தனது தந்தை டாக்டர் ராமதாஸை குறிப்பிட அங்கு கூடியிருந்த பாமக தொண்டர்கள் கடுமையான கரகோஷம் எழுப்பினார்கள். இதன் மூலம் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே ஏற்பட்டு வந்த மோதல் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அன்று கருப்பு கொடி காட்டிய மு.க. ஸ்டாலின் இன்று வெள்ளை கொடி காட்டுகிறார். ஸ்டாலினை விடாமல் துரத்தும் எடப்பாடி. மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போகிறார் என்றதும் அவரை விமர்சிக்க தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக இதே கூட்டம் நடைபெற்ற போது கலந்து கொள்ளாத மு.க. ஸ்டாலின் இந்த ஆண்டு செல்கிறார் என்றால் அமலாக்கத்துறை ரெய்டில் இருந்து தனது மகன் உதயநிதியை காப்பாற்ற வேண்டும் என்று பிரதமரிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்ளவே டெல்லி செல்கிறார் என்று விமர்சித்தார். இந்த நிலையில் நேற்று அந்த கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ள நிலையில் மீண்டும் இன்று அவரை விமர்சித்துள்ளார் எடப்பாடி. அதாவது, தாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் கருப்பு பலூன் பறக்கவிட்டார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கு தான் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை கொடி காட்டுகிறார். அந்த அளவுக்கு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் மு.க. ஸ்டாலின். இப்படி ஒரு சந்தர்ப்பவாதியை எங்கேயாவது பார்க்க முடியுமா என்று மீண்டும் அவரை சீண்டியுள்ளார் எடப்பாடி.